ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கரந்தமலை அப்படின்றது திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தது. கரந்தமலைன்ற ஒரு நத்தம் பக்கத்துலேருந்து, நத்தத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் சம்திங் வருது. அங்கே நம்ம போயிட்டுருக்குறோம். கரெக்டாக கரந்தமலை அப்படின்றத நம்ம அங்கேருந்து பார்க்க போகிறோம். இது நிறையா ரோடு, கரந்தமலை ரோடு, அதில் தான் போயிட்டுருக்குறோம். கரெக்டாக ரோடு ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி பள்ளம் மேடாக இருக்குது. அதை விட மலையில் பயங்கரமாக இருக்கும். நடந்து போகிறது தான் வேலையாகவே இருக்கும். அதே ரோட்டில் தான் நம்ம போயிட்டுருக்குறோம். பார்ப்போம் கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் எல்லாமே இருக்குது. வாங்க உள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வியூ பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து வேறு லெவலில் இருக்குது. கண்டிஷனாக பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள்லாம் வந்திருக்காங்க. வந்துட்டு ஃபுல்லாக பஸ்ஸில் தான் வந்திருக்காங்க. அவ்வளோ ஃபேமஸான கோவிலாக தான் இருக்கும் போல். சரி, நம்ம உள்ளே எப்படி இருக்குது என்னென்னு பார்த்துட்டு உள்ளே இருக்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். பெரிய பெரிய பஸ்ஸெல்லாம் வந்துருக்குது, கடை இதெல்லாம் இருக்குது. ஏறி போகிற பாதை தாங்க கொஞ்சம் ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. நிறையா கல் ரூமா ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. பாதை உருண்டையாக இருக்குது. பாதையெல்லாம் எனக்கு ஒரு 1 கிலோமீட்டர் வாங்க கரெக்டாக. கப்புள்ஸ் மட்டும் உள்ள விடக்கூடாதுங்க, கண்டிஷனாக விடக்கூடாது. அவங்களுக்கு எங்கன்னா பாருங்கப்பெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. நீங்கள் பாருங்கள், அங்கே எழுதி வச்சுருக்காங்களா? அங்கே பாருங்கள் எழுதி வச்சுருக்காங்க. சரி, சொல்லிட்டு சைடில் தெரிஞ்சு பார்த்தா இங்கேயும் எழுதி வச்சுருக்காங்க. சரின்ட்டு பின்னால் தெரிஞ்சு பார்த்தா ஏதோ ஒரு பெரிய பள்ளம் இறங்குதுங்க. அதில் ஆடெல்லாம் அசால்ட்டாக தெரியுதுங்க. நான் அந்த வழிக்கு வைக்கிற அளவு போகிறேன் போல். நான் போயிட்டுருக்குது. பாதை பயங்கரமாக இருக்குது. இந்த எஸ்பின்றவன் யாருன்னு தெரியலங்க. அவனுக்கு இதே வேலையாக வச்சுட்டே செஞ்சுருக்காங்க. எஸ்பி கோல்டில் ஓகேசி. இந்த மறுபடியும் மேடி ஏறுதுங்க. இப்போ தான் கிளப்பு நின்றுச்சு, அதுக்குள்ளே மறுபடியும் அடுத்த மேடி ஏறிடுச்சு. வாங்க மேலே போகலாம். பின்னாடி ஒருத்தன் வரேன் இருக்கானா செத்துனா வரல. நான் வரேன் வீடோட இருக்கேன். சரி வாங்க போவோம். பாதை கொஞ்சம் பயங்கரமாக தாங்க போயிட்டுருக்குது. என் மீது ஏதோ சுரக்கிறதுங்க, அந்த மாதிரி வேர்க்குதுங்க. ரொம்ப இழைக்குது, எதுனாலும் தெரியல. லெஜண்ட் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஐ மீன் சிகரெட் அது அடித்தனால இலக்கிது போலங்க, வேறு எதுவும் இல்லைங்க. மறுபடியும் இறங்குதுங்க. உள்ளே ஏதோ கோவில் இருக்குல்ல, அந்த கோவிலில் வந்து சாமி கும்பிட்றனால இங்கே சவுண்டு கேட்குது. அப்படியே அது இருக்கும். இன்னும் ஒரு 500 மீட்டர்ஸ் பக்கம் இருக்கும். கோயில் போகிற பாதைலாம் வெறும் காதல்ஸாக தெரியாங்க போலங்க. எங்கே பார்த்தாலும் அந்த கோல்டு கலர் காதல்ஸாக இருக்காங்க ப்ரோ. ஃபால்ஸு சவுண்டு லைட்டாக கேட்குது. பார்ப்போம். பின்னாடி ஒருத்தர் வந்தாங்க, அவனை காணும் துளி அடிச்சுட்டு போயிடுச்சான்னு தெரியல. அந்த நாய் வீட்டில் பதில் சொல்ல முடியாது. அப்போ உங்கள்கிட்ட எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கோம்? பஞ்சூர் தானா? என்ன கோயில் இருக்குல்ல? அனுமாரா? சரி. மேலே முருகன் இருக்காரு. எல்லாம் ஒரே பாதை தானா? சரியா சரி. ஆளுங்க நிற்கிறாங்களா? சரியா சரி. ரொம்ப நன்றி. ஒரு கை காமிச்சு போங்க. நீங்கள் கை காமிச்சு போங்க. கை காமிச்சு போங்க. ஓகே ஓகே. பார்த்து போயிட்டாங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயில் அங்கே இருக்குது. பக்கத்தில் இருக்குது கோயில். குரங்கெல்லாம் இருக்குங்க அந்த பக்கம் பார்க்க. கிளியர் பண்ண அந்த பக்கம் எல்லாம் பறவைலாம் பார்த்துங்க. இதுதான் கோயில். ஃபால்ஸில் அந்தளவுக்கு ஒன்றும் தண்ணி இல்லை. பட் குழந்தைங்கள்லாம் விளையாடுதுங்க. குழந்தைலாம் சைடில் விளையாண்டுட்டு கோயில் இருக்குதுங்க. ஓகே, பிளேஸ் வேறு லெவலில் இருக்குங்க. பார்க்க வேறு லெவல், நல்லாயிருக்கு. இதில் தான் குழந்தை எல்லாருமே இதில் தான் விளையாடுதுங்க.
எங்கள் அப்பா பயங்கரமாக இருக்குது. யாராவது ரொம்ப நேரம் முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காண்டா, மலையை ஜெயிச்சிட்டாண்டா. நல்ல வெளிக்காடு நம்ம மனோஜிக்கு வந்த சோதனை. இந்த இடத்தோட இது வந்து பார்க்கவே பயங்கரமாக இருக்குது பற்றிலாம். கோயில் டைமில் நைட் டைமில் நீங்கள் எப்படி காவ காக்குறீங்க, உங்களுக்கு எவ்வளோ மந்த்லி சேலரி எவ்வளோ, கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவாக இங்கே பாருங்க. கொஞ்சம் தெளிவாக நீங்கள் இங்கே நடக்கிறத பற்றிலாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாளை பின்ன உங்களுக்கு நீங்கள் பிரதமராக கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வாங்க ஒரு நிமிஷம். அவர் யார்? உங்கள் சித்தப்பாவா? மாப்பிள்ள இங்கே வா மாப்பிள்ள. ஏன் மாப்பிள்ள? வாங்க மாப்பிள்ள. அண்ணா உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். லவ்வரா? இங்கே வாங்க, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் வந்து இங்கே நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வேலை செய்கிறீங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். அழகாக க்யூட்டாக பார்த்துட்ருக்காரு. இங்கே பேன் பார்க்குதுங்க இங்கே உள்ளதெல்லாம், குரங்குலாம் சேர்ந்து ஒழுங்கா. சரி ஓகே, யாராவது வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள் ஆடுலாம் என்ஜாய் பண்ணி பாருங்கள். அது மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த கப்புள்ஸ்லாம் வந்து அந்த குரங்கு சேட்டை பண்ணுற மாதிரி இது பண்ணக்கூடாது, பார்த்துக்குங்க. அதையும் சாமி கண்ணை குத்தும். சேர்ந்து எங்களுடைய குலதெய்வ வழிபாட்டுக்காக வந்தோம். நான் வர்ற வழியில் இங்கே ஒரு முருகனுடைய டெம்பிள் மேலே இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து போய் அந்த முருகனுடைய டெம்பிளை போய் பார்த்தா ரொம்ப ஒரு விசித்திரமாக இருந்துச்சு. அந்த ஒரு இதுக்குள்ள போகையிலேயும் வரையிலையும் அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் அந்த முருகனுடைய டெம்பிளை போய் பார்த்தோம். எல்லாரும் மேலே எத்தனை கிலோமீட்டர், இந்த மாதிரி எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லுங்கள். 3 கிலோமீட்டர். ஆனால் அந்த ஹில்ஸில் போகையில் அது 3 கிலோமீட்டர் மாதிரி தெரியாது, சதுரகிரி மாதிரி 10 கிலோமீட்டர் மாதிரி இருக்கும். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அதில் போகணும். ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் அந்த பிளேஸ் போனோம். அந்த பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. மன நிறைவோட அந்த தெய்வத்தை தரிசிச்சுட்டு வந்தோம். ஓகே ஓகே. நாங்கள் கல்லல்லேருந்து வந்திருக்கேன். என் பேர் தென்னரசுராமநாதன். ஓகே ஓகே. எல்லாரும் இந்த பயணத்தை எல்லாரும் ஒருக்கா வந்து பார்த்து நீங்கள் அருள் பெறணும்னு எல்லாருக்கும் அது ஒரு முக்கியமான ஒரு இடம். ஓகே ஓகே. எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ். வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. எல்லா வரும் உள்ள என்னென்ன கோவில் இருக்கு, என்னென்ன எத்தனை கோயில் இருக்கு. 80,000 கோயில் இருக்குது. 80,000 தெய்வங்கள் இருக்காங்க இதை சுற்றி. மலைகள் கரணமலை 8168 சாமி உள்ளது கரணமலை. கரணமலையில் 8168 எல்லாருடைய குலதெய்வங்களும் இங்கே வந்து தான் அவங்க குலதெய்வங்களை வழிபாடு செய்துட்டு போகிறாங்க. ஓகே ஓகே. யூடியூப் சேனல் உள்ள வச்சிருக்கிறதே ஒரு கிளியரா தெரியாது வண்டி. ஆமா, அது வந்து ஒரு விசித்திரமா இருக்கு. சித்தர்கள் வழிபட்டதுடைய ஸ்தலங்களும் இருக்கு அந்த இடத்துல பக்கத்துல. சித்தர்கள் இருந்ததுக்கான ஐடென்டிஃபை அது எல்லாம் மிக சிறப்பா இருக்கு. ஆயிரக்கணக்கான வேல்கள் இங்கே இருக்கிறது. எல்லாரும் ஒருக்கா கண்டிப்பா அந்த இதை வந்து அந்த சிரமத்தை பார்க்காம அந்த மலையில ஏறி தரிசிக்கணும்னு எல்லாரும் ஒரு டைம் கரந்தமலைக்கு வந்துருங்க. கரந்தமலைக்கு வரணும், குறிப்பா அந்த முருகனை போய் தரிசிக்கணும். அவ்வளவு கஷ்டங்கள் அந்த மலைகளுக்குள்ள ஏறி இறங்கி அந்த கரடு முரடான ஒரு பாதையில அங்க பார்த்தோன்னா அந்த அந்த மனநிறைவு, அந்த பட்டு அந்த கஷ்டமெல்லாம் தெரியாது. அவ்வளவு சூப்பர். அது இறைவனுடைய அற்புதம் தான். அது முருகப்பெருமானுடையது. வெள்ளையங்கிரின்னு சொல்றாங்க, நான் பார்த்ததில்ல வெள்ளையங்கிரியை. ஆனா இது ஒரு வெள்ளையங்கிரி தான். இது ஒரு வெள்ளையங்கிரி தான். அது இனி நான் வெள்ளையங்கிரிக்கு மலை ஏறிட முடியும் நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஏன்னா இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட். கண்டிப்பா நான் அதை மலை ஏறிடுவேன். ஓகே, நன்றி.